வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 1 கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள், செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செட்டிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். செட்டு ஏற்கனவே நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு ஒர்க்டு எக்ஸாம்பிள் 1.1 அதைத்தான் ஃபஸ்ட்டு சம்மாக வச்சு செய்ய போகிறோம். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. கணம் ஏயானது A is equal to set x such that x value is equal to 4n plus 1. இந்த x வேல்யூ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ x is equal to 4n plus 1 கமா 2 less than or equal to n less than or equal to 5. இந்த n வேல்யூக்கு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. 2க்கும் 5க்கும் இடையில் இருக்கணும். அந்த 2ஐயும் 5ஐயும் எடுத்துக்கிறணும். இதுதான் இதனுடைய கண்டிஷன். n belongs to n. அப்போ ஸ்மால் n என்பது இந்த எண்ணினுடைய வேல்யூஸ். n என்பது நேச்சுரல் நம்பர்ஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் தான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. எனில் உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்க. அப்போ உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்க. அப்போ ஏற்கனவே படிச்சிருக்கோம். உட்கணம் என்பது பி ஆஃப் ஏ படிச்சிருக்கான். யாவும் இருக்கா? அது எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ என்னோ பி ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. Find the number of subsets of A if A is equal to set A is equal to x such that x is equal to 4n plus 1. அந்த x value பார்த்தீங்கன்னா 4n plus 1. condition 2 less than or equal to n less than or equal to 5 comma n belongs to n. n நேச்சுரல் நம்பர்ஸ்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த எண்ணின் வேல்யூ 2க்கும் 5க்கும் இடையில் வரணும். ஆனால் 2ஐயும் 5ஐயும் வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் அதனுடைய கண்டிஷன். அப்போ ரொம்ப சிம்பிள் சம்மு. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்ன்னு கேட்டுருக்காங்களா? அப்போ என்ன பி ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். அப்போ என்ன பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஏ என்னன்னு தெரியணும். அதுக்கு அடுத்தது என் ஆஃப் ஏ என்னன்னு தெரியணும். அப்போ இதனுடைய தொடர்ச்சியாக ஆன்சர் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ கிவன் தட் ஏ செட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் செட்டு பில்டர் ஃபார்ம் கன கட்டமைப்பு அதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஏ செட்டை நம்ம தான் உருவாக்கி என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீ நோட் பண்ண வேண்டியது என் வேல்யூஸ் தான்ப்பா. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இது என் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5. திஸ் இஸ் வேல்யூஸ் ஆஃப் என் வேல்யூஸ். இது எல்லாமே வேற ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி செட்டு போட போகிறோம். அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த தான் கண்டிஷன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n plus 1. இதுதான் முக்கியமான பகுதி. இது தான் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 n ஈக்குவல் டு 2 எனில் when n ஈக்குவல் டு 2. அப்போ n 2 எனில் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 into 2 plus 1. அப்போ எவ்வளோப்பா? 8 plus 1 அப்போ 9. அப்போ எண்ணுக்கு 2 போட்டால் எக்ஸ் வேல்யூ 9. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம 4 பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பாயிண்ட் n ஈக்குவல் டு 3 எனில் when n ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன? 4 into எண்ணுக்கு போல 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க ப்ளஸ் 1. அப்போ முன்னாங்க 12 + 1 அப்போ எவ்வளோப்பா? 13. அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட். இப்படியே ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி பழகிட்டு அப்புறம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை. தேர்ட் பாயிண்ட் அப்போ n ஈக்குவல் டு 4 எனில் when n ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன? 4 into 4 + 1. இந்த கண்டிஷனில் போய் போட்டே போடணும். எண்ணுக்கு 2, 3, 4, 5 வரைக்கும் தான் போடணும். ஏன்னாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16 + 1 எவ்வளோப்பா? 17. ஓகேப்பா. அதுக்கடுத்து இன்னொரு ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? அப்போ ஃபோர்த்து பாயிண்ட்
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 எனில், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என் இஸ் ஈக்குவல் டு 5 எனில், என் வேல்யூ தான் போடுறோம், சப்ஸ்டிட் பண்ணுறோம். வென் என் இஸ் ஈக்குவல் டு 5, அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 5 ப்ளஸ் 1, அப்போ எவ்வளோப்பா? 20 ப்ளஸ் 1, அப்போ எவ்வளோப்பா? 21. அப்போ எக்ஸுக்கு 2 போட்டால் 9 கிடைக்கும், 3 போட்டால் எத்தனை கிடைக்கும்? 13 கிடைக்கும், 4 போட்டால் 17 கிடைக்கும், 5 போட்டால் எத்தனை கிடைக்குது? 21 கிடைக்குது. இந்த வேல்யூஸ் பூராமே இந்த 9, 13, 17, 21 இந்த 4 வேல்யூமே செட்டு ஏக்குரியது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ செட்டு ஏ எழுதுங்க. அப்போ ஏ செட் எவ்வளவு? 9, 13, 17, 21 இதுதான் செட்டு ஏ. அப்போ செட்டு டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணிடலாம். அப்போ செட்டு வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ செட்டு ஏ கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ என் ஆஃப் ஏன்னா என்ன? அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, ஏயில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை 1, 2, 3, 4 4 நம்பர் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்தது நம்மளுக்கு தேவை உட்கணங்களின் எண்ணிக்கை. அப்போ என் பி ஆஃப் ஏ, அப்போ என் பி ஆஃப் ஏனா 2 பவர் என் ஆஃப் ஏ. நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சாதான் இதுதான் ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா. அப்போ 2 பவர் என் ஆஃப் ஏ வேல்யூ 4. அப்போ 2 4 தடவை அப்ளை பண்ணணும். 2 4 தடவை எழுதுங்க. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு எவ்வளோ? 4 போட்டோமா? 4 தடவை போட்டாச்சு. அப்போ 2 இன்ட்டு 4 4 இன்ட்டு 4 16. ஆகவே உட்கணங்களின் எண்ணிக்கை 16. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் எவ்வளவுனா 16. அப்போ இந்த சம்மில் நீ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக போட்டலாம். பழகின பின்னால் நீங்கள் ஸ்டெப்பெல்லாம் சுருக்கி நல்லா சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாகவே போட்டலாம். நம்மளுக்கு தேவை இந்த சம்மில் வந்து உட்கணங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் சப்செட், நம்பர் ஆஃப் சப்செட்னாவே என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் என் ஆஃப் ஏ. அப்போ ஏ தேவை, என் ஆஃப் ஏ தேவை, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்த சம்முக்கு போகலாம், தயாராகிக்குங்க. எக்ஸாம்பிள் 1.2. இந்த சம்மு ஏற்கனவே வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்த மாடல் தான், அதனால் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான சம்மு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் தொகை 5000 உள்ள ஒரு நகரத்தில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் மொழி ஏ தெரிந்தவர்கள் 45% பேர், மொழி பி தெரிந்தவர்கள் 25% பேர், மொழி சி தெரிந்தவர்கள் வந்து 10% பேர், மொழி ஏ மற்றும் பி தெரிந்தவர்கள் 5% பேர், மொழி பி மற்றும் சி தெரிந்தவர்கள் 4% பேர், மொழி ஏ மற்றும் சி தெரிந்தவர்கள் 4% பேர் ஆகும். இதில் 3 மொழிகளையும் தெரிந்தவர்கள் 3% பேர் எனில் மொழி ஏ மட்டும் தெரிந்தோர் எத்தனை பேர்? அப்போ ஒரு நகரத்தில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, போய் கணக்கெடுக்கிறாங்க. அது எடுக்கிறப்ப ஏபிசி 3 மொழிகள் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே செஞ்ச மாடல் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். இதை வந்து 2 மெத்தடில் செய்யலாம். ஃபார்ம் மெத்தடில் செய்யலாம் அல்லது வென் டயக்ராம் மெத்தடில் செய்யலாம். நம்ம வந்து வென் டயக்ராமில் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதனால் வந்து வென் டயக்ராமை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். முதல்ல சம்மை வந்து கிளியர் கட்டாக முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் எ சர்வே ஆஃப் 5000 person in a town, it was found that 45% of persons know language A. அப்போ 45% பர்சன்ஸ் வந்து ஏங்கிற லாங்குவேஜை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. 25% நோ லாங்குவேஜ் பி, 10% நோ லாங்குவேஜ் சி, 5% நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் பி, 4% no languages B and C, and 4% no languages A and C. If 3% of persons know all 3 languages, find the number of persons who know only languages A. அதான் முக்கியம், only languages A. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டெப்பு மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும்.
அப்போ மொத்தம் எத்தனை பேர்ப்பா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க, அதாவது நகரத்தில் 5000 பேர் இருக்காங்க. அப்போ மொத்த நபர்கள் 5000. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் இஸ் எவ்வளவு? 5000. அதை தான் இப்போ ஆன்சர் எழுத போகிறேன். கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கொண்டு வாங்க. ஏன்னா ரொம்ப 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 ஈஸி. அதனால் கேர்ஃபுல்லாக போனீங்க. அப்போ மொத்தம் டோட்டல் எவ்வளவு? அப்போ டோட்டல் எவ்வளவுப்பா? 5000 பேர், 5000. ஓகேப்பா. அதுக்கு அடுத்தது லாங்குவேஜ் ஏ தெரிஞ்சவங்க 45%. அப்போ லாங்குவேஜ் ஏ, அப்போ லாங்குவேஜ் ஏ எவ்வளவு? 45%. ஓகேப்பா. அதுக்கடுத்து லாங்குவேஜ் பி எவ்வளோப்பா? அப்படியே கவனிங்க, 25%. அப்போ லாங்குவேஜ் பி எவ்வளவு? 25%. அப்படியே இதை காப்பி பண்ணிட்டே வரணும். அதுக்கடுத்து நம்ம டீட்டெயிலாக எழுதிக்கலாம். அதுக்கடுத்து லாங்குவேஜ் சி எவ்வளோப்பா? லாங்குவேஜ் சி 10%. இங்கே எழுதி கொடுத்துருக்காங்க பாரு, வேற ஒன்றும் 10% இன்னொரு லாங்குவேஜ் சி கொடுத்துருக்காங்களா? அப்போ 10% பேர் சி என்ற மொழியை தெரிந்திருக்கிறார்கள். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு? அதான் முக்கியமான கண்டிஷன். அப்போ ஏ ப்ளஸ் பி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காண்டி இப்படி சுருக்கி எழுதிட்டுருக்கேன். அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% சம்மில் இருக்குது. அதுக்கடுத்து பியும் சி எவ்வளோப்பா? அப்போ பிசி, பி ப்ளஸ் சி எவ்வளவு? 4%. அதுக்கடுத்தது ஏயும் சியும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ ஏ ப்ளஸ் சி எவ்வளோப்பா? அப்போ ஏ ப்ளஸ் சி என்பது 4%. அதுவும் 4 தான். அதுக்கடுத்து ஆல் த 3, 3 மொழிகளும் தெரிந்தோர். ஆல் த 3 எவ்வளவுப்பா? ஆல் த 3 3%. ஓகேப்பா. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நல்லா கவனிங்க. அப்போ டோட்டல் 5000. ஏ லாங்குவேஜ் எவ்வளவு? 45%. பி லாங்குவேஜ் எவ்வளவு? 25%. சி லாங்குவேஜ் எவ்வளவு? 10%. ஏயும் பியும் சேர்ந்து 5%. பியும் சியும் சேர்ந்து 4%. ஏயும் சியும் சேர்ந்து 4%. ஆல் மூன்றும் தெரிந்தோர் 3%. இது எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் எங்கன்னே எழுதிடவா? ஏன்னா இதை பர்சன்டேஜை நம்ம வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இது ஏயை இதை என் ஆஃப் ஏன்னு வைங்க. அப்போ என் ஆஃப் ஏ 45%. அப்போ 100க்கு 45 இருந்தால் 5000க்கு எவ்வளவு? இப்படி கால்குலேஷன் போட்டுக்கோங்க. இப்படி கால்குலேஷன் போட்டால் அடித்து சுருக்கி போட்டோம்னா 2250 வரும். 2250. அடுத்தது என்ஓபி எத்தனை பர்சன்டேஜ்? 20%, 25. அப்போ 100க்கு 25னா இந்த 5000 டோட்டலில் பார்க்கணும், மறந்துடாதீங்கப்பா. அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரப்போகுது? கட் பண்ணி போட்டால் 1250. நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்துக்கோங்க, அதே தான் வரும். அப்போ இது என்ஆப்சி. அப்போ என்ஆப்சி எவ்வளோப்பா? 10%. அப்போ 100க்கு 10%னா 5000க்கு எவ்வளவு? அவ்வளோதான். அப்படியே கால்குலேஷன் போட்டால் எவ்வளோ வரப்போகுது? 500. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நல்லா கவனிக்கணும். என்ஆம் ஏ இன்டர்செக்ஷன் பி 5%. அப்போ 100க்கு 5 நேரடியாகவே அப்படியே டேரெக்டாக எழுதிட்டே இருக்கேன். 100க்கு 5னா இந்த 5000க்கு எவ்வளோ? 5000க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடித்து போட்டால் எவ்வளவு? 250 வரும், 250 வரும். அதுக்கடுத்து என்ஆம் பி இன்டர்செக்ஷன் சி இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணால் தான் ஆன்சர் வரும், மறந்துடாதீங்கப்பா. அதுக்கடுத்தது 4%, 4% இன்ட்டு 5000. அப்போ 4% போட்டிங்கன்னா எவ்வளோ வரப்போகுதுன்னா 200, 200 வரும். அதுக்கடுத்தது மறுபடியும் பாருங்கப்பா, மறுபடியும் என்ன ஏ இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா அதுவும் 100க்கு 4% தான். இங்கே பார்த்தீங்கன்னா 5000 தான் பார்க்கணும். எல்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா இதுக்கும் 200 தான். இங்கே என்ன இருக்கோ அதான் தான் இது. அதுக்கடுத்து என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்பது 3%. 100க்கு 3னா 5000க்கு எவ்வளவு? 5000க்கு 150, 150. இதெல்லாம் கரெக்டாக கால்குலேஷன் போட்டு வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒர்க்கே பண்ண போகிறோம். இதை வென் டயக்ராம் முறையில் தான் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. இப்போ இங்கே மறுபடியும் எழுதுங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். அப்போ என் ஆஃப் ஏ என்பது எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 2250. என் ஆஃப் பி எவ்வளோ இப்போ கண்டுபிடிச்சோம்? 1250. என் ஆஃப் சி வேல்யூ எவ்வளோப்பா போட்டோம்? 500, 500. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோப்பா? 250. அதுக்கடுத்தது என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி எவ்வளவுனா 200.
அதுக்கு அடுத்தது NA இன்டர்செக்ஷன் C என்பது 200. அதுக்கு அடுத்தது NA இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C என்பது 150. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டோம். இதை வந்து வென் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் செய்யலாம்னு சொன்னேன். அதனால் இந்த இடத்துல எழுத போகிறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ வந்து ஒரு 3 சர்க்கிள் அப்ளை பண்ணு. ABC 3 செட்டு வந்திருக்கா, அதனால் வந்து கரெக்டாக வந்து சர்க்கிள் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்களே, அப்போ தான் ஈஸியாக புரியும். நல்லா கவனிங்க. ஏற்கனவே வந்து நீங்கள் செஞ்ச மாடல் தான், இருந்தாலும் மறந்துருப்பீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சுப்பா, நல்லா கவனிங்க. சர்க்கிள் வந்து நீங்கள் அழகாக வந்து காயின் வச்சு போட்டுக்க. இது A லாங்குவேஜ், இது B லாங்குவேஜ், இது C லாங்குவேஜ். இதுதான் முக்கியமானது. ABCன்னு பேர் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த இடத்துல வரணும், நடந்துடாதீங்க, இதைத்தான் எழுதணும். ஆல் த 3ங்கிறது இந்த பிளேஸ் தான். அப்போ 150. இந்த இது வந்து A இன்டர்செக்ஷன் B ஒன்லி, மறந்துடாதீங்க. அப்போ A இன்டர்செக்ஷன் B இங்கே இருக்கா, இந்த 150 மைனஸ் பண்ணிடுங்க. இந்த ஆல் த 3 150 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரப்போகுது? 250லேருந்து 150 கழிச்சு எவ்வளோப்பா? 100. அந்த 100 தான் போடணும், மறந்துடாதீங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அது வந்துடும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வாங்க. அப்போ இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இது எழுதிட்டோம். அதுக்கடுத்து இந்த பிளேஸ்னால் ஏசி. அப்போ ஏசின்னா எவ்வளோ? 200. அப்போ இதிலேருந்து இந்த 150 வந்து மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ எவ்வளோ வருது? 50. அதுவும் 50. ஓகேப்பா. அப்போ 200, 150, 50. இப்போ அவங்க கொஸ்டின் வந்து கேட்டதுனால இந்த இதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க கேட்டது வந்து A லாங்குவேஜ் ஒன்லின்னு கேட்டால் இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நம்ம இது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த பிளேஸ் தானே தேவை. அப்போ A லாங்குவேஜ் ஒன்லி தான் முக்கியமானது. A லாங்குவேஜ் ஒன்லின்னு கேட்டதுனால அந்த A பார்ட்டில் இருந்து இந்த NAயிலிருந்து NAனா இது பூரா, அது பூரா இதிலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா நல்லா கவனிங்க. இந்த 100 ப்ளஸ் அந்த 150 ப்ளஸ் இந்த 50, இந்த மட்டும் மைனஸ் பண்ணால் போதும்ப்பா. நல்லா கவனிங்கப்பா. இது A மட்டும் தானே, இது தானே கேட்டிருக்காங்க, இந்த பிளேஸ் தான் வேணும். அப்போ இந்த பிளேஸ் வேணால் இந்த பிளேஸ் ஃபுல்லாக இதிலிருந்து இந்த இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இதை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அப்போ NA எவ்வளோப்பா இருக்குது? நம்ம கைவசம் எவ்வளோ இருக்குது? இங்கே பாருங்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் எழுதியிருந்தேன், முதல்ல எழுதுனதுக்கான இதுதான். அப்போ 2250லேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். 100, 200, 250 எவ்வளோ கூட்டினா எவ்வளோப்பா? 300. அப்போ 300. அப்போ 2250 நல்லா கவனிச்சுவாங்க. அப்போ 2250லேருந்து இந்த 300 வந்து அப்படியே மைனஸ் பண்ணுங்கப்பா. அப்படியே மைனஸ் பண்ணால் என்ன வரப்போகுது? 300 மைனஸ் பண்ணால் அப்போ 0, 5, 12ன்னா எவ்வளவு? 9, 1. அப்போ 1950. அப்போ 3, அதாவது A என்ற மொழி மட்டும் தெரிந்தவர் 1950, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ லாங்குவேஜ் A தானே கேட்டிருக்காங்க, லாங்குவேஜ் A ஒன்லின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது A ஒன்லின்னா இந்த பகுதி, B ஒன்லினா இது, C ஒன்றில் இது. மற்றதை வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும். மற்ற டீட்டெயிலாம் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நீ கண்டுபிடிக்கப்பட வேண்டியது என்னென்னா NAயிலிருந்து எதை மைனஸ் பண்ணணும்? அந்த இந்த இதை வந்து மைனஸ் பண்ணணும். 100 + 150 + 50 அப்படியே மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் எவ்வளோ கிடச்சிருக்கு? 1950. A லாங்குவேஜ் ஒன்லி. அப்போ A மொழி மட்டும் தெரிந்தோர். அப்போ A மொழி மட்டும் என்பது 1950, அதாவது ஸ்போக் A லாங்குவேஜ் ஒன்லி. அப்போ 1950ன்னு முடிச்சிடலாம், வேறு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த சமுக்கு போகலாம், ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 1.5. A மற்றும் B எனும் இரு கணங்கள் NB - A = 2 × NA - B = 4 × NA இன்டர்செக்ஷன் B மற்றும் NA யூனியன் B = 14 எனில் NAPஇன் மதிப்பை காண். அப்போ NP வேணும்னா முதலில் 2 power NA ஃபார்முலாவை தெரிஞ்சுருக்கணும்.
அப்போ என் ஆஃப் ஏ இருந்தால்தான் என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கணக்கே போட போகிறோம். கொஞ்சம் கவனிக்கணும். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ செட்ஸ் ஸோ தட் n of b minus a is equal to 2 into n of a minus b is equal to 4 into n of a intersection b, and if n of a union b is equal to 14, then find the value of n of p of a. ரொம்ப முக்கியமான சம்மு, இம்பார்ட்டன்ட் சம்மு. கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அவங்க கொடுத்த கண்டிஷனை வச்சு தான் வந்து நம்ம ஆன்சரே பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து என்ன நீடு, தேவை என்ன, அதான் எழுதணும். அப்போ என்ன பி ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பி ஆஃப் ஏனா 2 பவர் என் ஆஃப் ஏ. அந்த 2 பவர் என் ஆஃப் ஏ இதுதான் தேவை. அப்போ என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா தான் இது ஒர்க் பண்ண முடியும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்த கண்டிஷனை முதல் எழுதணும். அவங்க கண்டிஷன் இது கொடுத்துருக்காங்க இல்லையா, என் ஆஃப் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 2 into n of a minus b is equal to 4 into n of a intersection b. அப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து இது இருக்குது எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு பேர் வைங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். லெட்ஸ் n of a intersection b is equal to k. புக்கில் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். k என்க இதை வந்து என்ன வச்சுருக்கோம், கேன்னு வச்சுருக்கோம். வேற சுருக்கமாக, ஏன்னா இது எல்லாமே சமம் சொல்லியிருக்காங்க. இந்த இடம் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கா, இதை மட்டும் கே என்க. அப்படி வச்சா இப்போ கிவன் தேட் நல்லா கவனிங்க. அப்போ கிவன் தேட் கொடுக்கப்பட்டவை என்ன? அப்போ கொடுக்கப்பட்டது என்னது, என்னோ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு என்னோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4 இன்ட்டு என்னோ ஏ இன்டர்செக்ஷன் பி. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ரொம்ப சிம்பிள் சம்மு, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா என்ன பி மைனஸ் ஏ வச்சுக்குவோம், 2 இன்ட்டு என்ன ஏ மைனஸ் பி வச்சுக்குவோம். இது 4 இன்ட்டு இதுக்கு பல தானே கே வச்சிருந்தாங்க, இதை கே. அப்போ 4k. இது 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 எல்லாமே சமம். அப்போ இதுக்கு இது சமம், அதுக்கடுத்து இதுக்கு இது சமம். நல்லா கவனிங்க. அப்படியே என்ன பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ணி ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ என்ன பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 4k. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கடுத்து இதை கொண்டு வாங்கப்பா. அப்போ இதை கொண்டு வாங்க. இது என்ன இருக்குது, 2n of a minus b ஈக்குவல் டு 4k. இதுக்கு இது சமம். அப்போ இங்கே 1 டைம்ஸு இது 2 டைம்ஸ் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ என்ன a மைனஸ் b எவ்வளோப்பா, 2k. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்மளுக்கு புரியறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இந்த இதை வந்து தேர்டுன்னு வச்சுக்க. என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு கே. அதை வந்து தேர்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏற்கனவே கே வச்சுருக்கோம், அதை வந்து 3ன்னு வைங்க. அப்போ அப்படியே வச்சுக்கிட்டு இனிமேல் முக்கியமான ஒரு ஃபார்முலாவுக்கு போக போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதை தெளிவாக கவனிச்சுக்கணும். இதை வேணால் நெக்ஸ்ட் பேஜில் எழுதி வச்சு செய்வோமா, அப்படியே நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இப்போ என் ஆஃப் பி மைனஸ் ஏ 4kன்னு சொல்லிட்டோம். என் ஆஃப் ஏ மைனஸ் பி வந்து 2kன்னு வச்சுட்டோம். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து கேன்னு வச்சுட்டோம். இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 14ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு டயக்ராம் மூலியமாக சொன்னால் ஈஸியாக புரியும். கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. டயக்ராம் தான் செட்டில் வந்து ஈஸியாக புரியும். அப்போ இது வந்து ஏபி 2 செட்டு எடுத்திருக்கோம். அந்த செட்டை எடுத்துகிட்டு இது ஏபி பேர் வச்சாச்சு. சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிளேஸ் வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்குரியதுப்பா. இந்த இது வந்து என் ஆஃப் இது இந்த பிளேஸ்க்கு பேர் வந்து ஏ மைனஸ் பிப்பா. இந்த இது வந்து என் ஆஃப் பி மைனஸ் ஏப்பா. அவ்வளோதான்ப்பா. இது தெரிஞ்சிட்டா போதும்ப்பா. அப்போ இந்த இடம் வந்து ஏ ஒன்லி, இந்த இடம் வந்து பி ஒன்லி, இந்த இடம் வந்து ஏக்கு பிக்கும் காமன் ஒன்லி. அப்போ மறந்துடாதீங்க. இது வந்து என் ஆஃப் பி ஏ மைனஸ் பி, இது என் ஆஃப் பி மைனஸ் ஏ, இது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதனுடைய கான்செப்டே அவ்வளோதான்ப்பா. இது தெரிஞ்சுக்கிட்டா போதுமே, அந்த சம்மவே நீ வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடுவீங்க. இப்போ நல்லா கவனிங்க.
அப்போ ஃபார்முலா என்ன? அப்போ n ஆஃப் ஏ யூனியன் பின்னா என்ன? எங்கே படிச்சிருப்பீங்க? n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி மைனஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு படிச்சிருப்போம். அது வந்து இங்கே யூஸ் ஆகுது. n ஆஃப் ஏ யூனியன் பின்னா இது எல்லாமே சேர்ந்த பகுதி தான் ஏ யூனியன் பி. இது எல்லாமே சேர்ந்தது. அப்போ n ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ளஸ் இது என்னப்பா? n ஆஃப் பி மைனஸ் ஏ 1 2 3 இந்த 3 பகுதி சேர்ந்தது தான் ஏ யூனியன் பி. நல்லா கொஞ்சிக்கோங்க. இதுதான் வந்து 11th நீங்கள் படிக்கக்கூடிய புது டாபிக். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஏ யூனியன் பி. எல்லாமே தெரியும். அதுதான் இது. அப்போ ஏ யூனியன் பின்னு எவ்வளோப்பா இருக்குது? இங்கே 14 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து ஏ மைனஸ் பி எவ்வளோப்பா இருக்குது? இங்கே பாருங்கப்பா 2k. இந்த தான் எவ்வளோப்பா இருக்குது? இந்த தான் கே. இந்தது எவ்வளோப்பா? இங்கே பாருங்கப்பா, இந்தது 4k. அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்போ 14 ஈக்குவல் டு 2k 3k 4k எவ்வளவு? 7k. அப்போ 7k ஈக்குவல் டு 14. அப்போ 7k ஈக்குவல் டு 14. அப்போ k என்ன? நல்லா கவனிங்க. சிம்பிளை பண்ண போகிறோம். therefore 7k ஈக்குவல் டு 14. அப்போ k எவ்வளவு? 14/2 7. அப்போ k எவ்வளோப்பா? 2. அப்போ k வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து வேல்யூவெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. இதெல்லாம் அப்ளை பண்ண போகணும். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சிக்கோங்க. அப்போ n ஆஃப் ஏ மைனஸ் பின்னா எவ்வளோப்பா? இங்கே வச்சுருக்கோம்ல 2k. அப்போ 2 இன்ட்டு கேக்கு 2 4. அதுக்கடுத்து n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா எவ்வளோப்பா? k. இந்த k வேல்யூ தான் எவ்வளவு? 2. அதுக்கடுத்து n ஆஃப் பி மைனஸ் ஏ எவ்வளவு? எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. பி மைனஸ் கே எவ்வளவு? 4k. அப்போ 4 இன்ட்டு 2 எவ்வளோப்பா? 8. இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த n ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அங்கே போய் போட போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ n ஆஃப் ஏ மைனஸ் பி 4 கண்டுபிடிச்சிட்டோம். n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 2 கண்டுபிடிச்சிட்டோம். n ஆஃப் பி மைனஸ் எவ்வளோப்பா? 8. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு தேவை என்னப்பா? n ஆஃப் பி ஆஃப் ஏ, அதுதான் தேவை. அப்போ 2 பவர் n ஆஃப் ஏ. அப்போ n ஆஃப் ஏ இதில் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஏற்கனவே வந்து டயக்ராம் போட்டு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இன்னொரு டயக்ராம் கூட போகிறேன். நல்லா கொண்டீங்களே. இது வந்து ஏ சர்க்கிள், இது வந்து பி சர்க்கிள். அப்போ இந்த பகுதி n ஆஃப் ஏ மைனஸ் பி, இந்த பகுதி n ஆஃப் ஏ பி மைனஸ் ஏ, இந்த பகுதி இது வந்து n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. எல்லாமே இப்போ தான் வந்து உங்களுக்கு சொல்லி முடித்தேன். ஆனால் நம்மளுக்கு தேவை n ஆஃப் ஏங்கிறது இந்த இது தான் n ஆஃப் ஏ. அப்போ இதுதான் வந்து n ஆஃப் ஏ. இந்த பாட்டு தான் வந்து n ஆஃப் ஏ. அப்போ n ஆஃப் ஏங்கிறது என்ன? இதுதான் முக்கியமான பகுதி. அப்போ n ஆஃப் ஏங்கிறது என்ன? அப்போ n ஆஃப் ஏங்கிறது n ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த பகுதி சேர்ந்தது தான் n ஆஃப் ஏ. அப்போ n ஆஃப் ஏ மைனஸ் பி எவ்வளோப்பா இருக்குது? இந்த இடம் பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 4 ப்ளஸ் இது ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோப்பா? 2. அப்போ இந்த இது 2. அப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இது தேவையில்லை. அப்போ ரெண்டையும் கூட்டினா போதுமானது. அப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 6. அப்போ n ஆஃப் ஏ எவ்வளோப்பா? 6 வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன வேணும்? n ஆஃப் பி ஆஃப் ஏ. அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏங்கிறது 2 பவர் n ஆஃப் ஏ. அப்போ 2 பவர் 6. அப்போ 2 6 போடுங்க. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அப்போ இது வரைக்கும் எவ்வளவு? 8. இது வரைக்கும் எவ்வளவு? 8. அப்போ 8 8 எவ்வளவு? 64. அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ வேல்யூ இஸ் 64. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம் பார்த்துருக்கான்? 3 சம் பார்த்துருக்கான். 3 சம்மே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சம் தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நல்லா வாட்ச் பண்ணி எல்லாம் கவனிக்கணும். நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.